ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ். இன்றைக்கி பீட் ஒர்க் எப்படி ஆரி நீடில் அண்ட் நார்மல் நீடிலில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆரி நீடில் பீட் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடிலுக்கான டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்க பாருங்கள். இதே பிராண்டடில் பார்க்கும்போது இது த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கான நீடில், இதே இது பீட் ஒர்க் பண்ணுறதுக்கான நீடில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பீட் ஒர்க் பிராண்டடும் யூஸ் பண்ணலாம், நார்மல் அயன் நீடலும் யூஸ் பண்ணலாம். பிராண்டட்லனா ஒரு 6 சுகர் பீட்ஸ் அளவுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுவே ஆரி நீடில் பாருங்கள், இந்த அளவுக்கு லென்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் முனையில் நாட் போட்டிருக்கு. எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு சுகர் பீட்ஸ் தைக்க போகிறோம். இப்போது அது 2 தான் தைக்கணும் ஒரு டைமில். 3 தைச்சிங்கன்னா நம்ம மெட்டீரியல் ஃப்ரேம்லேருந்து எடுத்த உடனே லூஸாக தெரியும். ஸோ 2 பீடை ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளோட ரிங் ஃபிங்கரில் புஷ் பண்ணிவிட்டு பண்ணணும். இதுக்கும் எப்பயும் போல் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்கள். பீடை விட்டு தள்ளி பண்ணாலும் நூல் தெரியும், ரொம்ப நெருக்கி பண்ணிங்கனாலும் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும். அதனால் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா 2 பீடாக எடுத்து பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். ஏன்னா இந்த பீட் ஒர்க் பண்ண நீடில் ஆல்ரெடி ரொம்ப தின்னாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் நீங்கள் எத்தனை பீட் போடுறீங்களோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து போட பழகலாம். இது போட்டோன்னே எப்பயும் போல் தான் எண்ட் நாட்டு ஃபஸ்ட் லூப் வழியாக செகண்ட் லூப் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் லூப்பை வெறுமனே பிடிச்சிக்கணும். அதாவது நீடில் உள்ளே இருந்தால் மட்டும் போதும், கீழே நூல் இழுத்துட்டிங்கன்னா எண்ட் நாட் விழுந்துடும். இப்போ சுகர் பீட்ஸ் முடிச்சிருக்கோம். இந்த இது நார்மல் நீடில் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, இது 2 mm இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் மட்டும்தான் 2 பீட் அட் அ டைம் தைக்கணும். அதுக்கு அடுத்த சைஸ் எல்லாமே ஒரு மணியாக தைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பிக்னஸ் அந்த மாதிரி ஒரு மணி எடுத்து பாருங்கள், நீடில் ஸ்ட்ரைட்டாக பீடு தாண்டி வச்சு தைக்கும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு மணியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஒரு 5-6 பீட் எடுத்து பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் என்னென்னா நாம் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போக முடியும். ஒரு பீடை ட்ராப் பண்ணிவிட்டு தைக்கலாம். ஸோ நம்ம மிடில் ஃபிங்கரில் லூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிடணும் பீடை. அது கரெக்டாக நீடிலுக்குள்ளே த்ரெட்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம். எல்லா பீடு ஸ்டிச்சிங்குமே சேம் மெத்தட் தான், இருந்தாலும் நான் ஒரு 3 டிஃப்ரென்ஸில் காமிச்சிருக்கேன். இதே இது நீங்கள் ஒரு காம்பினேஷன் மாற்றி போடும்போது டிஃப்ரெண்ட் டிசைன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது கட்தானா பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது சுகர் பீட் சைஸே தான், ஆனால் உங்களுக்கு தெரியும் பார்க்க சுகர் பீட்ஸ் ரவுண்டடாக இருக்கும், இது ஒரு மாதிரி ஸ்கொயர் கட்டில் இருக்கும். இது டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் கிடைக்கிது. நான் இது உள்ளதுலேயே சின்ன சைஸ் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு தேவைன்னா 2 பீடாக கூட ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் நான் இதை ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரே சமயத்தில் ஒரு 6 to 7 பீட்ஸ் எவ்வளோ உங்களால் கண்ட்ரோலில் வச்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது 1 or 2 பீட்ஸ் மட்டுமே எடுத்து கூட பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பெரிய சைஸ் மணி, இந்த கட்தானாலலாம் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக கூட இருக்கும், ஆனால் சுகர் பீட்ஸில் ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த பீட் ஒர்க்குக்கான நீடில் தான் யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் பிராண்டட் யூஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ பிடிக்குதோ, ஒரு 4-5 பீட்ஸ் பிடிக்குதுன்னா அந்தளவுக்கு மட்டும் எடுத்து பண்ணுங்கள். ஸோ பீட் ஒர்க் எல்லாமே சேம், டிஃப்ரெண்ட் டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்தது நார்மல் நீடில் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், சுகர் பீடுக்கு இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இதோட சைஸ் நம்பர் 10. இது ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் நூல் கோக்குற அந்த எண்டு, அந்த இயர் எண்டு கூட ரொம்ப தின்னாக இருக்கும். இதுதான் அந்த ஊசி. ஸோ இப்போ இதில் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எப்பயும் போல் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்து எண்டில் நாட் போட்டிருக்கோம். இப்போ கீழேருந்து ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஊசியில் மணி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ மணி தேவையோ எடுத்துக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் இந்த பீடு எங்கே முடியுதோ எடுத்து தள்ளிக்கோங்க. அந்த இடத்துல ஊசி குத்தி கீழே கொண்டு போயிடுங்க. இப்போ நம்ம இதில் போட போகிறது
கவுச்சிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்கள், ஒரு சைடு பீடோட ஒரு சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் போய் குத்தி கீழே கொண்டு வருவோம். ஸோ இது பேர் கவுச்சிங் ஸ்டிச்சு. இதே மாதிரி ஒரு 2 பீட் டிஃப்ரென்ஸில் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் பீட் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இப்போ இதே மெத்தட் வேணுனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் இதில் இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். இந்த பெரிய மணி 2 எடுத்துட்டு அது எங்கே முடியுதோ அதே மாதிரி ஊசி கீழே கொண்டு போயிடுங்க. இப்போ இதை வெளியே கொண்டு வரும்போது இந்த 2 பீடுக்கு நடுவில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற பீடில் ஊசியை கொண்டு வந்துட்டு இன்னும் ஒரு பீட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. திரும்ப அது முடிகிற இடத்துல கீழே கொண்டு போகணும். இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் பீடில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு வர்றதுனால பீட்ஸ் எல்லாம் நல்லா அலைன்டாக இருக்கும். இந்த பேக் பீட்ஸில் கொண்டு வந்து இன்னொரு பீட்ஸ் கொண்டு வரோம் இல்லையா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்டில் இருக்கும். இப்போ நம்ம இதை குத்திட்டு திரும்ப பேக் போகிறோம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்டிச் மாதிரியானது. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பீட்ஸ் எல்லாம் ஒரே லைன்லேயும் இருக்கும். உங்களுக்கு இந்த பீட்ஸும் நம்ம ஏற்கனவே சுகர் பீட்ஸுக்கு காமிச்ச மாதிரி கவுச்சிங் மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இப்படி ஒரு வேரியேஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது எது கம்ஃபர்டபுளோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பீட் ஒர்க்கு ஆரி நீடில், நார்மல் நீடில் ரெண்டுத்துலையும் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.